وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة وانشد والإمام يكتب فقد لغوت، واغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واستغفره إنه هو الغفور الرحيم. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இமாம் மிம்பரில் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கும் நண்பர் பேச கண்டு பேசாமல் வாய்மூடி சொன்னாலும் கூட சொன்னவர் ஜும்மாவின் பலனை இழந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே குத்பாவை கவனமாக காதுதாத்தி கேட்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وقال أيضا والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناءك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக வந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையாம் அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு, விசேஷமாக தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமையில் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள் சுரக்கும் அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முழுமையான முறையிலே அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீன்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் அந்த அமைப்பில் அமைப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக எமக்கு தரப்பட்ட இந்த மார்க்கம், இந்த புனித தீனுல் இஸ்லாம் என்பது அழகான ஒரு மார்க்கம், பூர்த்தியான ஒரு மார்க்கம். உலகத்திலே எந்த நிலைமையில் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவர்
வெளியூரிலே வாழக்கூடியவராக இருந்தாலும் உள்ளூரிலே வாழக்கூடியவராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எந்த நிலைமையில் வாழக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலையும் எல்லா நிலைமைகளிலையும் இந்த தீனுல் இஸ்லாத்தை அழகான முறையிலே பின்மான ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் எந்த வளைவும் கோணலும் கிடையாது. மிக நேர்த்தியான ஒரு மார்க்கம், துல்லியமான ஒரு மார்க்கம். ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அவன் எந்தெந்த நிலைமைகளை எல்லாம் அவன் மேற்கொள்கின்றானோ சந்திக்கின்றானோ அனைத்து நிலைமைகளுக்கும் தீர்வு சொல்லிக் கொடுத்த ஒரு மார்க்கம் தான் இந்த புனித தீனுல் இஸ்லாம் என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருக்கின்றார்கள். நபியுடைய கடைசி ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அருமை சஹாபாக்களோடு ஒன்றரை கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகின்றது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் சூழால் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆயத்து இறங்கியதன் தாமதம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஏன் அழுகிறீர்கள்? எதற்காக அழுகிறீர்கள்? உங்களை அழ வைத்தது எது? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனுடைய ஆயத்து, இந்த குர்ஆனுடைய ஆயத்தினுடைய வெளிரங்கமும் உள்ரங்கமும் இதனுடைய மறைமுகமான ஒவ்வொரு விளக்கங்களும் எனக்கு தென்படுகின்றது. யா ரசூலல்லாஹ், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாளிலே மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம். இதற்கு பின்னால் மார்க்கத்தில் எந்த வளைவும் எந்த கோணலும் கிடையாது. இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த புனித தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக நாங்கள் கபூல் செய்திருக்கின்றோம் என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது. சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆனுடைய ஆயத்தினுடைய வெளிரங்கத்தினுடைய அதனுடைய தர்ஜுமா, அதனுடைய கருத்து இதுவாக இருக்கின்றது. ஆனால் இந்த இரண்டு விடயங்களும், இந்த ஆயத்தினுடைய வெளிரங்கம் இரண்டு விடயங்களை எனக்கு தென்பட வைக்கின்றது, தெளிவுபடுத்துகிறது. முதலாவது சொன்னார்கள், இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தி என்றால் பூர்த்திக்கு பின்னால் பூர்த்தி என்பது கிடையாது. இதற்கு பின்னால் மார்க்கத்திலே குறை ஏற்பட போகின்றது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது விடயம் என்ன, எது உங்களை அழ வைத்தது? சொன்னார்கள், இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை வழிநடத்துவதற்கு எந்த நபியும் தேவையும் இல்லை. இதற்கு பின்னால் எந்த நபிமார்களும் வரப்போவதும் இல்லை. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் விடை கொடுக்க போகின்றீர்கள் என்ற ஒரு மறைமுகமான விடயம் எனக்கு தென்படுகிறது. யா ரசூலல்லாஹ், இதனை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதனை சொல்ல வருகிறேன் என்றிருந்தால்,
இந்த மார்க்கத்தினுடைய எல்லா வழிகாட்டல்களும் ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் எந்தெந்த நிலைமைகளை எல்லாம் சந்திக்கின்றானோ ஒவ்வொரு விடயங்களுக்கும் அதற்குண்டான தீர்வுகளையும் தெளிவுகளையும் அழகாக பேசிய ஒரு மார்க்கம் என்றால் அது இந்த புனித தீனுல் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் பிறக்கின்றான். அவன் பிறந்து அவனுடைய வாழ்க்கையில் 3-4 கட்டங்களை அவன் அனுபவிக்கின்றான். ஆரம்பமாக அவனுடைய சிறு பிராயம், தாயுடைய கருவறையில் இருந்து வெளியாகியதற்கு பின்னால் அவனுடைய சிறு பிராயம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதை அடைகின்ற பொழுது அவனுடைய வாலிப காலம் ஸ்டார்ட் ஆகின்றது. அவனுடைய வாலிப காலம் ஆரம்பிக்கின்றது. கொஞ்ச காலம் கடந்து சென்றதற்கு பின்னால் திருமண வாழ்க்கைக்கு உள்ளால் அவன் நுழைகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4ஆவதாக அவன் இந்த காலத்தையும் கடந்து 4வது கட்டமாக வயோதிபத்துக்கு உள்ளால் நுழைகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபத்துக்குள்ளால் நுழைகின்றான். இவனுடைய வயோதிபத்தோடு சில நேரம் நாம் ஆரம்பத்திலே கழித்த நாட்களை விட நாம் கழிக்க இருக்கக்கூடிய நாட்கள் குறைவான நாட்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வயோதிபத்தை அடைகின்றோம். அதற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுகின்றது என்றிருந்தால் அந்த மரணத்தோடு அவனுடைய உலக வாழ்க்கை முடிவடைகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த 4 கட்டங்களிலேயும் ஒரு மனிதனுக்கு சுயமாக அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் செய்வதற்கு தகுந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு காலம் இருக்குமாக இருந்தால் அவனுடைய வாலிப பருவம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய ஆரம்பம், அவனுடைய ஆரம்ப காலத்திலே அவன் தாயுடைய கருவறையில் இருந்து குறிப்பிட்ட வயதை அடையும் வரைக்கும் அவன் மனிதர்களின் பக்கம் தேவை காண்கின்றான். தன்னால் சொந்தமாக எந்த வேலையையும் செய்ய முடியாத அளவுக்கு அவன் இன்னொரு மனிதனின் பக்கம் தேவை காண்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2ஆவதாக அவனுடைய கடைசி பகுதி வயோதிபத்துக்கு சென்றதற்கு பின்னால் ஆரம்ப நிலைமையை போன்று இயலாதவனாக அவனுடைய வாழ்க்கையில் இயலாதவனாக பல கட்டங்களை அனுபவிக்கின்றான். நோயாளியாக மாறுகின்றான், கஷ்டத்தோடு வாழ்கின்றான். தன்னை ஒருவரின் மூலமாக தன்னால் சொந்த வேலைகளை செய்து கொள்ள இயலாத அளவுக்கு இன்னும் ஒரு மனிதனின் பக்கம் தேவை காண்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இடையிலே 2க்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த வாலிப பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாலிப பருவத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது? இந்த வாலிபம் என்பது அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிக பெரும் ஒரு அமானிதம். இந்த காலத்தை நாம் எவ்வாறு செலவழிப்பது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 விடயங்கள் உங்களை வந்து அடைவதற்கு முன்னால் அந்த 5 விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அதிலே ஒரு விடயத்தை சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக். வயோதிபம் உங்களை அடைவதற்கு முன்னால் தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த தெம்பும் ஆரோக்கியமும் உற்சாகமும் இவைகள் இழக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வினால் தரப்பட்ட அந்த தைரியம், அல்லாஹ்வினால் தரப்பட்ட துணிவு, இவைகளை வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். அந்த வயோதிபத்துக்கு முன்னால் இந்த வாலிப காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எமது சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், அதிகமான வாலிபர்கள் இருக்கின்றார்கள். மார்க்கத்துடைய விடயங்களோடு தொடர்பில்லாதவர்கள், மார்க்கத்துடைய விடயங்களில் தொடர்பில்லாதவர்கள். ஏன் ஒரு கட்டம் தாண்டி மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்ட திட்டங்கள் தெரியாத
எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களாகிய நாம் இதிலே ஒவ்வொருத்தரும் மிக கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே நாம் எமது பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், யாருக்கு முன்னாலும் கை நீட்டக்கூடாது என்றெல்லாம் பலவிதமான திட்டங்களை தீட்டுகின்றோம். அதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்கின்றோம். இரவு பகல் பாராது கஷ்டப்படுகின்றோம், வெயில் மழை பாராது கஷ்டப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளுக்கெல்லாம் செய்யக்கூடிய நாம் ஒரு கட்டம், எனது பிள்ளை மார்க்கத்தினுடைய அடிப்படையில், மார்க்கத்தினுடைய விடயங்களில் எவ்வாறு தெளிவுள்ளவராக இருக்கிறார், யாரும் கோபிக்க கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்தை முன் சஃப்லே தொழக்கூடியவராக இருப்பார். ஆனால் மகனை பார்த்தால், மகன் யாரோ தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவரை போன்று, ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே, ஏதோ ஒரு காட்டுப்புறத்திலே வாழ்ந்து வளர்ந்தவரை போன்று அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். பெரியவர்களை மதிக்க தெரியாது, ஆசிரியர்களை ஆசிரியர்களுக்கு கை நீட்டக்கூடிய மாணவர்கள் இந்த சமூகத்திலே உருவாகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் எமது சமூகத்திற்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிக பெரும் ஒரு அநியாயம். பெரியவர்களை மதிக்க தெரியாது, பெரியவர்களை மதிக்க தெரியாது. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள். நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கு எமது சமூகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வாலிபர்கள் மார்க்க விடயங்களில் எதுவுமே தெரியாதவர்கள், எதுவும் தெரியாது. ஆனால் உலகத்துடைய விடயத்திலே வீணான விடயங்களில் கால நேரங்களை செலவழிப்பதில் முக்கியமாக திகழக்கூடியவர்கள் எமது வாலிபர்கள். அதிலேயும் குறிப்பாக எமது இஸ்லாமிய ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள், இஸ்லாத்தோடு வளர்ந்தவர்கள். இவர்களுடைய செயல்கள் அந்நிய மக்களுடைய செயல்களை விட மிக மோசமான செயல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனே பிள்ளைகளை பெற்றோம், வெறுமனே பிள்ளைகளை பெற்றோம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பெற்றோர்களாகிய நாம் எங்களுடைய பொறுப்புகளை விட்டு நாம் நீங்கிவிட முடியாது. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த நாம் அந்த பிள்ளையை சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கின்றது. அதற்காக வேண்டி நாம் என்னென்ன வழிகளை எல்லாம் காட்டுகின்றோமோ அவைகள் ஒவ்வொன்றும் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் ஒரு அந்தஸ்தை, மிக பெரும் ஒரு கௌரவத்தையும் கண்ணியத்தையும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது சமூகத்திலே அதிகமான வாலிபர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு சொந்த தாயுடைய தந்தையுடைய முகத்தை பார்த்து பேசாத எத்தனையோ வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவரை சந்தித்து அவருடைய நிலைமைகளை எல்லாம் கேட்டு விசாரித்து விட்டு அந்த தாய், அந்த தந்தை, அந்த மகனுடைய தாயையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். அந்த தாயிடத்திலே உங்களுடைய மகனுடைய செய்திகள் எப்படி என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 6 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அந்த தாய் அந்த மகனுடைய பேரை சொல்வதற்கு அந்த தாய் கூச்சப்படுகின்றாள். அந்த தாய் கூச்சப்படுகின்றாள். தான் பெற்றெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பெயரை மொழிவதற்கு நான் அந்த பிள்ளையை பற்றி விசாரித்த நேரம் அந்த தாய் பின்வாங்குகின்றார். அவருடைய வாயிலே இருந்து அந்த மகனுடைய பெயரை மொழிவதற்கு அவர் தயங்குகின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, வயது முதிர்ந்தவர்கள் என்றால் ஏதோ இயலாத தன்மைகள், மறதி என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் நல்ல
திடகாத்திரமான முறையில் இருக்கக்கூடியவர்கள், சாதாரணமாக ஒரு 40-45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிள்ளையினுடைய விடயங்களை விசாரித்த நேரம் அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கும் என்னுடைய நீங்கள் கேட்கக்கூடிய இந்த மகனுக்கும் இடையிலே சுமாராக கிட்டத்தட்ட 3 வருடங்கள் எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு தாயுடைய பதில். என்னுடைய இந்த மகனுக்கும் எனக்கும் இடையிலே 3 வருடங்கள் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த பேச்சுக்களும் கிடையாது என்று சொல்லிவிட்டு மிகவும் கவலையோடு கண்ணீரோடு அந்த இடத்தை விட்டும் அந்த தாய் நகர்ந்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதனை சொல்ல வருகிறேன் என்றிருந்தால், சிறுபிராயத்திலே நாம் எவ்வாறெல்லாம் அந்த பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய நேரத்திலே, அந்த நேரத்திலே எல்லாம் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள், எங்களுடைய நாம் சுகையினம் முட்ட நிலைமையிலே அவர்கள் எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். அந்த பெற்றோர்களை தான் ஒரு குறுகிய ஒரு கால பகுதியை அடைந்ததற்கு பின்னால் என்னால் சுயமாக சம்பாதிக்க முடியும், என்னால் சுயமாக எதையும் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைமையை, ஒரு கட்டத்தை அடைந்ததற்கு பின்னால் எத்தனையோ பிள்ளைகள் சொந்த பெற்றோர்களை அவமதித்து அவர்களோடு மிகவும் மோசமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எமது சமூகம், எமது வாலிப சமூகம் என்பது அல்லாஹ்வினால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு காலம், மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு காலம் இந்த வாலிப பருவம். இதனை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும்? அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த குழந்தைகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமானிதங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முறையாக அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்டதன் பிரகாரம் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிகாட்டல்களை காட்டினார்களோ அதன் பிரகாரம் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்போமாக இருந்தால் மாத்திரம்தான் நிச்சயமாக அந்த பிள்ளைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம். 2 பக்கமும் இருக்கின்றது. பிள்ளைகள் பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய பக்கமும் இருக்கின்றது. பெற்றோர்கள் பெற்றெடுத்து வளர்த்ததற்கு பின்னால் அந்த பிள்ளைகளை பற்றி கண்டு கொள்ளாத பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 பகுதிகளும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைகளுடைய விடயத்தை பேசக்கூடிய நேரத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமி அவனுடைய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நாடியவர்களுக்கு நன்கொடையாக, ஹிபத்தாக, அன்பளிப்பாக குழந்தைகளை கொடுக்கின்றோம். சிலர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கின்றோம், சிலர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கின்றோம். அவு யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா. இன்னும் நாடியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் இரு சாரார்களையும் கலந்து கொடுக்கின்றோம். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. இன்னும் சிலர்களை இந்த குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வசனத்தை முடிக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ் ஒரு நுட்பமான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் முடிக்கின்றான். இன்னஹு அலீமுன் கதீர். நிச்சயமாக ஒவ்வொரு விடயங்களையும் அவன் அறிந்தவன், சக்தி மிக்கவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிபத் என்றும் நன்கொடை என்றும் அல்லாஹ்வினால் தரப்பட்ட அமானிதங்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றானோ அதே பிள்ளைகள் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் தான் எங்களுடைய செல்வங்களும் எங்களுடைய குழந்தைகளும் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறாக குழந்தைகள்
இந்த உலகத்திலே எங்களுக்கு தரப்பட்ட மிக பெரும் ஒரு செல்வம், அமானிதம், ஹிபத், நன்கொடை என்றெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டம் தாண்டி அல்லாஹ் இந்த குழந்தைகள் எப்போது கண்குளிர்ச்சி உள்ளவர்களாக மாறுவார்கள், எப்போது அல்லாஹ்வினால் தரப்பட்ட உண்மையான கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக எப்போது மாறுவார்கள்? அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. எந்த பிள்ளைகளை அல்லாஹ் நன்கொடை என்று, ஹிபத் என்று, அல்லாஹ்வினால் தரப்பட்ட அமானிதம் என்று என்றெல்லாம் வர்ணிக்கின்றானோ அதே பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய சோதனை, இந்த உலகத்தினுடைய ஃபித்னாக்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் இரண்டு பகுதியையும் பேசுகின்றான். ஏன் இரண்டு பகுதியையும் பேசுகின்றான்? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகான முறையிலே மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களோடு, குர்ஆன் ஹதீஸினுடைய வழிகாட்டல்களோடு அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிகாட்டல்களை காட்டினார்களோ அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பவர்கள் நிச்சயமாக அந்த பிள்ளைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியை எதிர்பார்ப்பார்கள், கண்குளிர்ச்சியை காண்பார்கள். அதற்கு மாற்றமாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, அதன் பிரகாரம் வாழ்க்கையை வழி நடத்த ஆரம்பிப்பார்களோ, இந்த நேரத்திலே அந்த பிள்ளைகளின் மூலமாக கண்ணீர் தான் எமக்கு கிடைக்குமே தவிர ஒரு காலமும் அந்த குழந்தைகளின் மூலமாக நாம் சந்தோஷத்தை பெற முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட காலம், அல்லாஹ்வினால் தரப்பட்ட காலங்களில் மிக பெருமதியான, அல்லாஹ்வினால் தரப்பட்ட சொத்துக்களில் மிக பெருமதியான உயர்ந்த விலை மதிப்பற்ற ஒரு செல்வம் தான் இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகள் இவர்களை பராமரிக்க வேண்டிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. நாம் எவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளை உலகத்திலே நல்ல நிலைமையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்றோமோ, பிள்ளைகளுக்கு அன்றாடம் நான் உழைத்து தன்னுடைய பிள்ளைகளை, மனைவிமார்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நான் குறை வைக்க கூடாது என்றெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய நாம் ஒரு கட்டம் மார்க்கத்துடைய விடயங்களையும் நல்ல விடயங்களை நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். அந்த நல்ல விடயங்களை படித்துக் கொடுப்பதற்கும் படித்துக் கொள்வதற்கும் உதவியோடு ஒத்தாசையோடு இருக்க வேண்டும். அதற்குண்டான வழிகளை நாம் ஒவ்வொரு பெற்றோரும் செய்து கொடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக குறுகிய ஒரு கால வாழ்க்கை தான் அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை முறையாக அல்லாஹ்வினால் விரும்பிய முறையில் உலகத்துடைய வாழ்க்கையை எந்த விதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ, எதன் பிரகாரம் வழிநடத்தினார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதின் மூலமாக மாத்திரம்தான் நாம் வெற்றி அடைந்தவர்களாக மாறலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபம் என்பது அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு சொத்து, ஒரு செல்வம். இந்த காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆரோக்கியமும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாலிபமும், இந்த இரண்டும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வம், மிகப்பெரிய ஒரு செல்வம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தை நாம் எவ்வாறு பிரயோசனம் உள்ளதாக பயன்படுத்துவது, இதற்காக வேண்டித்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்த வேண்டும், இதற்காக வேண்டித்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் அதிகமான இடங்கள்ல நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் இன்றைக்கு எமது சமூகத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல தங்களுடைய பிள்ளைகள் உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும்
யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது என்பதாக நினைத்து அதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை செய்கின்றோம். ஆனால் மார்க்கத்துடைய விடயத்திலே நாம் குறை செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, யாரும் கோபிக்க கூடாது. தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும், நான் பெற்றெடுத்த பிள்ளை, இந்த பிள்ளையின் மூலமாக என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் எதனை சம்பாதித்திருக்கின்றேன், எதனை சம்பாதித்திருக்கின்றேன், நான் மரணித்ததற்கு பின்னால் எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கின்றேனா? நாம் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஜனாசாக்கள்ல கலந்து கொண்டா அந்த ஜனாசாக்கள்ல இருந்து வாழ்க்கையில நாம் அடையக்கூடிய படிப்பினைகள் ஏராளமான படிப்பினைகள் அதிகமான இடங்கள்ல நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அண்மையில ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால ஒரு ஜனாசா ஒன்றில் கடந்து கொண்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மகனுக்காக வேண்டி எல்லா விதமான உலகத்துடைய வாழ்க்கையை அவர் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்திருக்கிறார். மகனுக்காக வேண்டி எல்லா விதமான உலகத்திலே அவர் கண்ணியமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தந்தை, அந்த பெற்றோர் அவரிடத்திலே இருந்த முழு சொத்துக்களையும் இழந்து அந்த பிள்ளையை உருவாக்கி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நல்ல ஒரு இடத்தில இவர் ஜாப் செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து அவரிடத்தில் இருந்த முழு சொத்துக்களையும் இழந்து மகனை வெளிநாட்டிலே படிக்க வைத்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, படிக்க வைத்து காலம் கடக்கின்றது. அதற்கு பின்னால் அதே நாட்டில் அதே இடத்தில மகன் தொழில் புரிகின்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொஞ்ச காலம் கடக்கின்றது. அதற்கு பின்னால் தந்தை மரணித்திருக்கின்றார் என்ற செய்தி மகனுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக கிட்டத்தட்ட 13 மணித்தியாலங்கள் அல்லது 14 மணித்தியாலங்கள் யூரோப்ல இருந்து பிரயாணம் செய்து மகன் தந்தையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வருகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தந்தையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்த மகன் வீட்டுக்கு வந்தார். ஜனாசாவை பார்த்தார். அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள், உறவினர்கள் எல்லாரும் மகனுடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். ஜனாசாவை, தந்தையினுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டுக்கு வந்தார், ஜனாசாவை பார்த்தார். அதற்கு பின்னால் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனாசாவை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு வந்து ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாசாவினுடைய கடமைகள், அந்த தொழுகையினுடைய ஷர்த்துகள், முக்கியமான விடயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தந்தையினுடைய ஜனாசா முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மகனுக்காக முழு சொத்துக்களையும் இழந்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாரோ அந்த மகன் மஸ்ஜிதுக்கு வெளியிலே நின்று மொபைல் போன் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுதான் பிள்ளைகளால் வரக்கூடிய நெருப்பு. பிள்ளைகளால் வரக்கூடிய நெருப்பு என்பது இதுதான். உலகத்தை மாத்திரம் காட்டிவிட்டு நாம் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது. ஆனால் தான் மரணித்தாலும் என்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பிள்ளையை நான் உருவாக்கி இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உலகத்திலே மனிதனால் செய்யப்பட்ட மிக பெரும் ஒரு சாதனை, மிக பெரும் ஒரு சாதனை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். தந்தை மரணித்ததற்கு பின்னால் அந்த கபருடைய அன்று அந்த கபரை விட்டும் அந்த மக்பராவை விட்டும் வெளியே வந்தவர்கள் இன்று வரைக்கும் தந்தையினுடைய
ஜனாசா அடக்கப்பட்ட இடம் கூட அடையாளம் தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கவலையோடு பேசுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய விடயத்தில் மாத்திரம் நாம் கரிசனை செலுத்தக்கூடாது, மார்க்கத்துடைய விடயத்திலேயும் தெளிவு கொடுக்க வேண்டும், மார்க்கத்துடைய விடயங்களையும் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாம் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கின்றோம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய பிள்ளையை சமூகத்திலே சிறந்தவனாக உருவாக்குவதற்கு, மார்க்கத்திலே சிறந்த அறிவுகளை பெற வேண்டும் என்பதற்காக நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன், என்னால் என்ன முயற்சி நடந்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சாதாரணமாக ஒரு டியூஷன் கிளாஸுக்கு யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு டியூஷன் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய பெருமதி எங்களுடைய உள்ளங்களிலே குர்ஆனை படிப்பதற்கும், மார்க்கத்துடைய விடயங்களை படிப்பதற்கும், அதனை விளங்குவதற்கும் எங்களுடைய உள்ளத்திலே இடம் இல்லாத எத்தனையோ சகோதரர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநேகமான இடங்கள்ல, மஸ்ஜிதுகள்ல ஒவ்வொரு நாளும் வாரத்திலேயும் சில வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபிக்ஹுடைய வகுப்புகள் என்று, தஃப்சீருடைய வகுப்புகள் என்று, ஹதீஸுடைய வகுப்புகள் என்று என்றெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அழகான முறையிலே சிறந்த உலமாக்களை கொண்டு செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை பார்த்தால் அந்த விடயங்களை படிக்க வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமான விடயங்களுக்காக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமதியும் கூட மார்க்கத்தினுடைய விடயங்களை படிப்பதற்கும், மார்க்கத்துடைய விடயங்களை அறிவதற்கும் அந்த ஆசைகள் எங்களுடைய உள்ளத்திலே கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பெற்றார்களும் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக எனக்கு உருவாக்கி தருவாயாக என்பதாக நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களுடைய துஆக்கள் இருக்கின்றது, அது மிகவும் பலமான துஆக்கள், மிகவும் பலமான துஆக்கள். அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு திரையும் இல்லாமல் கபூல் செய்யப்படக்கூடிய துஆக்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஒரு போதும் பதுஆ செய்துவிடக் கூடாது, பதுஆ செய்துவிடக் கூடாது. அப்படியாப்பட்ட பெற்றோர்களாக நாம் இருந்தவும் கூடாது. அதற்குண்டானவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் விளங்க வேண்டும். அப்படியாப்பட்ட நிலைமைக்கு என்னுடைய தாயையும் தந்தையும் நான் அந்த நிலைமைக்கு ஆளாக்கி விடவும் கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அறிந்த மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் ஹரத்துடைய இமாம் அப்துர் ரஹ்மான் சுதைஸ். இவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த அப்துர் ரஹ்மான் சுதைஸ் இவர் யார்? இவர் எப்படி அந்த ஹரமுடைய இமாமாக மாறினார்? அதனுடைய வரலாறு என்ன? அன்புக்குரியவர்களே, சிறுபிராயத்திலே தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்காக வேண்டி மக்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருந்திலே மண்ணை அள்ளி வீசியவர்கள். தாய் செய்த ஒரே ஒரு துஆ. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீ செய்யக்கூடிய இந்த அதாவது நீ செய்யக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு, நீ செய்யக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை ஹரத்துடைய இமாமாக ஆக்காமல் விடமாட்டான் என்ற ஒரு துஆவை அந்த தாய் செய்தால், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அந்த புனித காபத்துல்லாஹ், அந்த மக்கா மதீனா எவ்வளவு சிறப்புகள் நிறைந்த பூமி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மஸ்ஜிதுடைய இமாமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தாயுடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் கபூல் செய்திருக்கின்றான். இதே நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் படுத்தக்கூடிய நேரத்திலே, சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரத்திலே நாம் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வாறான வார்த்தைகள்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம்.
எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக கிடைக்கப்பெற்ற சொத்துக்களில் விலை மதிப்பற்ற உயர்ந்த செல்வம் இருக்குமாக இருந்தால் அது இந்த குழந்தைகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெருமதிகளை விளங்கி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொருத்தரும் துஆ செய்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவானாக. யா அல்லாஹ், நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாட்களிலே நாம் செய்த அனைத்து தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அறியாத்தனமாக நிறைய தவறுகளை செய்து எங்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கிட்டோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் குறிப்பாக யா அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தினுடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாலிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மோசமான அருவருப்பான செயல்களை செய்யக்கூடியவர்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் சிறந்த சமூகத்தை உருவாக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறையிலே வாழ்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறையாக ஆக்குவாயாக. சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் விசாலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உலகத்திலே நாம் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சீதவிகளை கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்படுகின்றார்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த சீதவிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் கொடூரமான பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. வெளியிலே தென்படக்கூடிய அசிங்கமான அருவருப்பான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய கஸாவுடைய மக்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் வருட கணக்காகி விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மக்கள் நிம்மதி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிம்மதியை இழந்து தவிக்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சின்னஞ்சிறார்கள் எல்லாம் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெண்கள் எல்லாம் மானவங்கப்படுத்தப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றது யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய மறைமுகமான விடயங்களை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய சகல ஹலாலான ஹாஜாத்துக்களை நிறைவேற்றுவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيا عباد الله، اوصيكم واياي اولا بتقوى الله وأحذركم على طاعته وأزركم من معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد. وشارع النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرف الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافر منها شربة ما. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة يرغبوا في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخل في الدار السلام فرحا مسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المضلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله تعالى يقول: فهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. نفعني الله وإياكم بالآيات والذكر الحكيم وبسنة رسوله الكريم. قد قلت ما قلت ثوابا فمن الله، وإن خطأ فمن نفسي والشيطان، واستغفر الله إنه كان غفارا. الحمد لله الذي حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر. وأشهد أن سيدنا محمد عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه من تسلت عين بنظر. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله
الله أن الله تعالى أمركم أمرا أميما بدأ بنفسه تعظيما وثنى بملائكته مسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وسمام الكفار وشفيع أمتي إلى الجبار وعلى آله البررة الأخيار وارض عن الخليفة من بعده المختار وصاحبه وآل سيف الغار شيخ فخار المسمى بعبد الله الأتيك المكنى بأبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن الستة البررة الذين هم تمام العشرة وأفضل من باء نبيك تحت الشجرة رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون وعن السبتين سيدين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين سيدا شباب أهل الجنة أبي محمد الحسن وأبي عبد الله حسين وارض عن الإمامين المطهرين من الرجز والأجناس المشهورين بالكرم الباري على الناس أمن أبيك عمرة وفضل العباس وأزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر وارحم الخلفاء والمتقدمين والأئمة الماضين والمسلمين والمسلمات أجمعين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشفي خلقنا بالنار اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم يشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون